எப்ப இப்படி ஒரு பழி பாவத்துக்கு அஞ்சாம இப்படி ஒரு அசிங்கத்தை பண்ணாங்களோ இனிமே இவங்க இங்க இருக்கவே கூடாது. எங்க வீட்டு பக்கமே வந்துடாதீங்க. ஜஸ்ட் கெட் அவுட். அண்ணே, என்ன மன்னிச்சிடுனே. அட, நீ ஏமா சம்பந்தமே இல்லாம என்கிட்ட வந்து மன்னிப்பு கேக்குற? என்னால தானே உனக்கு இவ்வளவு அவமானம். ஐய, என்னம்மா இதுக்கெல்லாம் போய் அழுதுகிட்டு இருக்க? முதல்ல கண்ணத்தோட. நீ எவ்வளவு தைரியமானவ, இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்கெல்லாம் அழுவலாமா? இல்லண்ணே, இது வரைக்கும் நடந்த எல்லாத்துக்கும் நானும் உடந்தையாதான் இருந்தேன். இவ்வளவு தூரம் இந்த பிரச்சனையை கொண்டு போலான்னு சொன்னதே நான் தான். ஆனா நீ என் மேல எந்த பழியும் விழுந்துட கூடாதுன்னு உன் அந்தஸ்தை பத்தி கூட கொஞ்சம் கூட யோசிக்காம எனக்காக இப்படி ஒரு பழியை ஏத்துக்கிட்டு என்ன. என்னம்மா பெரிய அந்தஸ்து? மனுஷன்களுக்கான மிகப்பெரிய சொத்தை அவங்களோட சொந்தம் தான். என்னோட சொந்த தங்கச்சி நீ. உன்னை எப்படி நான் அந்த இடத்துல விட்டு தர முடியும் சொல்லு? அதுக்காக நீ இப்படி பழியை ஏத்துக்கிட்டு வெளியே போகணும்னு உனக்கு என்னென்ன கட்டாயம்? இந்த பார் லட்சுமி, யாரு பழியை ஏத்துக்கிட்டா இப்ப என்ன? நமக்கு தேவை அந்த சரவணம் பையகிட்டே இருந்து நம்ம மீனாட்சி விலகணும், அவ்வளவுதான். அதுக்காக நீ எதுக்குன்னு? ஏமா, எல்லாரும் மொத்தமா மாட்டிக்கிட்டு மீனாட்சி கிட்ட கெட்ட பேர் வாங்குறதுக்கு நான் மட்டும் தனியா தப்ப ஒத்துக்கிட்டு கெட்ட பேர் வாங்கிட்டு போறேன். நான் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன். அதான் நீ இருக்கிய. நீ ஒத்தாள் இருந்தா போதுமா நாம நினைச்ச காரியத்தெல்லாம் நல்லபடியா முடிக்கிறதுக்கு. நீ என்னதான் சொன்னாலும் என் மனசு கேட்கலன்னு. எனக்காக இது வரைக்கும் நீ பட்ட கஷ்டம் எல்லாம் போதும். இப்பவே மீனாட்சி கிட்ட போய் நான் எல்லாத்தையும் சொல்லிடலான்னு இருக்கேன். லட்சுமி, என்ன லட்சுமி நீ நிலைமையை புரிஞ்சுக்காம பேசுற? இப்ப போய் நீ உண்மையை சொன்னா என்னோட சேர்த்து நம்ம எல்லாரும் ஊருக்கு மூட்டையை கட்ட வேண்டியதுதான். அப்ப நம்ம கிட்ட விட்ட சவால்ல அந்த சரவணை ரொம்ப ஈஸியா ஜெயிச்சிருவான். அதுக்கு உனக்கு சம்மதமா? அப்புறம் என்ன, கொஞ்சம் பொறுமையா இரு. அண்ணே, என் கூட சம்பந்தம் வச்சுக்கணும், என் பொண்ணு உன் வீட்டுக்கு மருமகளா வந்து வாக்கப்படணும்னு ஆசைப்பட்டுட்டு இப்ப என்னை விட்டு விலகி போறிய என்ன? எனக்கு அதை நினைச்சதாம ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுவும் உனக்கு எனக்குமான உறவு நம்மளோட நின்று போயிடக்கூடாது. நம்ம வம்சாவளியாலையும் அது தொடரணும்னு தாமா நான் ரொம்ப ஆசைப்படுறேன். எல்லாம் கூடி வர நேரத்துல எங்கிருந்து தான் வந்தவன அந்த சரவணன்? ஒரு சின்ன பையன் நம்மளை இவ்வளவு தூரம் ஆட்டி பார்த்துட்டானே, அவனை நம்மளால எதுவுமே பண்ண முடியலன்னு தாமா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. பரவாயில்ல விடுமா, இப்போ ஒன்றும் கெட்டு போகல. இந்த அண்ணன் இல்லைன்னா என்ன, அதான் தங்கச்சி நீ இருக்கியே. நம்ம மீனாட்சியை அந்த சரவண பைய வேண்டவே வேண்டான்னு ஒதுக்கி தள்ளணும். நமக்கு தேவை அதுதான். அதுக்கு என்ன செய்யணும்னு உனக்கு நான் சொல்றேன். அப்புறம் பாரு இந்த சரவண மீனாட்சி காதல் எப்படி அம்பலாக போகுதுன்னு. சரிண்ணே, என்னை பத்தி நினைச்சிட்டு இருக்காம மீனாட்சிக்கு சந்தேகம் வராதபடி எல்லாத்தையும் நான் சொன்ன மாதிரியே செஞ்சு முடிக்க பாரு. ம் எவனம்மா, நான் வர்றேன். ம்